வணக்கம் நண்பர்களே, மித்ரா மேத் லேப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இம்பார்ட்டன்ஸ் நம்பர்ஸ், அதாவது முக்கிய எண்கள் சொல்லுவோம். முதல்ல நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள்னு சொல்லுவோம். இயல் எண்கள்னா 1 2 3 4 5ன்னு ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஈவன் நம்பர்ஸ்னா இரட்டைப்படை எண்கள்னு சொல்லுவோம். 2 4 6 8 எக்ஸெட்ராவா போயிட்டே இருக்கும். ஆட் நம்பர்ஸ்ன்றது ஒற்றைப்படை எண்கள்னு சொல்லுவோம். 1 3 5 7 9 ஒற்றை எண்களாக போயிட்டே இருக்கும். ஹோல் நம்பர்ஸ்ன்றது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதா ஹோல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பருக்கும் ஹோல் நம்பருக்கும் உள்ள வித்தியாசம், நேச்சுரல் நம்பர்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஹோல் நம்பர்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போறது இன்டீஜர்ஸ் நம்பர்ஸ். இன்டீஜர்ஸ் நம்பர்ஸ்னா பிளஸ்ல என்னென்ன நம்பர் இருக்கோ அதே மாதிரி மைனஸ்லயே நம்பர் போயிட்டே இருக்கும். பிளஸும் மைனஸும் சேர்ந்த தொகுப்பு தான் இன்டீஜர்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். அது பேர் முழுக்கள்னு சொல்லுவோம். ஹோல் நம்பரை முழு எண்கள்னு சொல்லுவோம், இன்டீஜரை முழுக்கள்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான், பகா எண்கள்னு சொல்லுவோம். பகா எண்கள் என்னதுன்னா தன்னாலையும் ஒன்னாலையும் வகுப்படுற எண் மட்டும்தான் பகா எண்கள்னு சொல்லுவோம். தன்னாலையும் ஒன்னாலையும் என்ன நம்பர்ஸ்லாம் வகுப்படும்? இப்ப 2ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 ஃபர்ஸ்ட் டேபிள்ல வரும், செகண்ட் டேபிள்ல வரும், அதுக்கு மேல வராது. 3ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேபிள்லயும் வரும், தேர்ட் டேபிள்லயும் வரும், அதுக்கப்புறம் வராது. இதெல்லாம் சேர்த்ததுதான் பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர்னு சொல்றது பகு எண்களை தான் நம்ம அப்படி சொல்லுவோம். அது எந்த டேபிள்ல வேணாலும் ஒன்னு அல்லது அதற்கு மேற்பட்ட வாய்ப்பாடுகளில் வகுப்படுவது தான் காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். அதாவது பகு எண்கள் சொல்லுவோம். இப்ப 4ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2வது டேபிள்ல வரும், 1வது டேபிள்ல வரும், 4வது டேபிள்ல வரும். 1 அல்லது அதற்கு மேற்பட்ட வாய்ப்பாடுகள் வகுப்படுவது பகு எண்கள் சொல்லுவோம். அடுத்து பார்க்க போறது கோப்ரைம் நம்பர். கோப்ரைம் நம்பர்னா 2 எண்கள் பொதுவான வகுத்தி ஒரு எண்ணா இருக்கணும். அதாவது இப்ப 5 7ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே டேபிள்ல தான் வரும், 1வது டேபிள்ல மட்டும்தான் வரும், வேற எந்த டேபிள்லயும் வராது. அதே மாதிரி 2 3ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1வது டேபிள்ல மட்டும்தான் வரும், வேற எந்த டேபிள்லயும் வராது. அதனாலதான் கோப்ரைம் நம்பரை எப்படி சொல்லுவோம்னா சார்பகா எண்கள் சொல்லுவோம். கோப்ரைம் நம்பர் எப்படி சொல்லுவோம்? சார்பகா எண்கள் சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது இர்ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர் கேள்விப்பட்டிருக்கோம். அது எங்கெங்க யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இர்ரேஷனல் நம்பர்னா நமக்கு விகிதமுறா எண்கள் சொல்லுவோம். ரேஷனல் நம்பர்ன்றது விகிதமுறு எண்கள் சொல்லுவோம். இர்ரேஷனல் நம்பர் விகிதமுறா எண்கள்னா பின்ன வடிவத்துல எழுதவே முடியாது. அதாவது இந்த √2 √3 இதெல்லாம் பின்ன வடிவத்துல நம்மளால எழுத முடியாது. அது எல்லாமே இர்ரேஷனல் நம்பர்ல வந்துடும். ரேஷனல் நம்பர்ன்றது முழுக்களா எழுதலாம், பின்ன வடிவத்துல எழுதலாம், பிளஸ்ல வரலாம், மைனஸ்ல வரலாம், ரூட்ல வரலாம், எதுல வேணாலும் வரலாம். அது பேர் ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். ரேஷனல் நம்பர் எப்படி வேணாலும் எழுத முடியும், அதனால அது விகிதமுறு எண்களா சொல்லுவோம். இப்போ ஒரு வகுத்தல்ல புள்ளிக்கு அப்புறம் நம்பர் போய்கிட்டே இருந்துச்சுன்னா அது ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். புள்ளிக்கு அப்புறம் நம்பர்ஸே கிடையாதுன்னா அது இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். ஏன்னா அதை பின்ன வடிவத்திலே எழுத முடியாது, ஒரு முழுக்களாவும் எழுத முடியாது, ஒரு மைனஸ்லயும் எழுத முடியாது. அதனால அது இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம ரியல் நம்பர்ஸ், இமேஜினரி நம்பர்ஸ்ன்னு சொல்லி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப ரியல் நம்பர்ஸ்னா என்னன்னா ரேஷனல் பிளஸ் இர்ரேஷனல் நம்பர் 2 நம்பரையும் கலந்த கலவையா வர்றதுக்கு பேர் தான் ரியல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இப்ப 2 நம்பர் கலந்த கலவையா வர்றதுக்கு பேர் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 -5 வரலாம், 0 1/2 √2 π எது வேணாலும் வரலாம். அது பேர் ரியல் நம்பர்ஸ் சொல்லுவோம். இமேஜினரி நம்பர்ஸ்னா நம்மளா இமேஜின் பண்ணிக்கிறதா. இப்ப ரூட்டுக்குள்ள மைனஸ் வருமா? வராது. பட் ஆனா அது இமேஜினரியை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதனால அது இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்றோம். ரியல் நம்பரை என்ன சொல்லுவோம்னா மெய்யெண்கள் சொல்லுவோம். இமேஜினரி நம்பர்னா நம்ம கற்பனை எண்கள் சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து இதுல சின்ன நோட்ஸ் என்னதுன்னா √4 இஸ் ரேஷனல் நம்பர். ஏன்னா √4 வெளியே எடுத்தோம்னா 2, பட் √2 அதாவது √2 √3 அதுல இருந்து நம்பரை வெளியே நம்மளால எடுக்க முடியாது. அதனால இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். இப்ப √4ல இருந்து வெளியே எடுத்தோம்னா 2 முழு நம்பர் கிடைக்குது. அதனால அது ரேஷனல் நம்பர். √2ஓ √3ஓ √5 அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வெளியே எடுக்க முடியாது. ஒரு முழு எண்கள் நமக்கு கிடைக்காது. அதனால அதுக்கு இர்ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லுவோம். அடுத்து ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர், மிகச்சிறிய
பிரைம் நம்பர் அதாவது பகா எண்கள்னு சொல்றது வந்து 2ன்னு சொல்லுவோம். 1ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அது பகு எண்கள்லேயும் வராது, பகா எண்கள்லேயும் வராது. அடுத்து வந்து ஸ்மாலஸ்ட் ஈவன் பிரைம் நம்பர், மிகச்சிறிய இரட்டைப்படை எண்கள்னு சொல்லுவோம். அது வந்து 2. மிகச்சிறிய காம்போசிட் நம்பர்னா என்னது? பகு எண்கள்னு சொல்லுவோம். பகு எண்கள்னா என்னது? பகா எண்களை தவிர மிச்ச உள்ள நம்பர் எல்லாம் பகு எண்கள்னு சொல்லுவோம். அதுல மிகச்சிறிய எண் என்னதுன்னா 4ன்னு சொல்லுவோம். ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர்னா என்ன சொல்லுவோம்? முழு எண்களை தான் ஹோல் நம்பர்னு சொல்லுவோம். அந்த முழு எண்கள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது என்னதுன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். மிகச்சிறிய நம்பர்னா 0ன்னு சொல்றோம். ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர்னா என்ன சொல்லுவோம்? இயல் எண்கள்னு சொல்லுவோம். அது மிகச்சிறிய எண் வந்து என்னதுன்னா 1. இப்போ பையோட வேல்யூ எப்படின்னா 22/7 அதான் பையோட வேல்யூ. அதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா 3.14159. இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல நிறைய சம்ல வந்து இதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் நிறைய போடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.